அழகு, செல்வம், அதிகாரம், அன்பு, திருமணம், இன்பம் இவை எல்லாமே நல்லவைகள். ஆனா அவை மிக சிறந்தவை கிடையாது. பெஸ்ட்னு என்ன சொல்றோம்னா, நம்ம தேவனை நேசிக்கிறதும் அவருடைய அன்பை அனுபவிக்கிறதும் அவருக்கு மகிமை செலுத்துவதும் வாழ்நாள் முழுவதும் அவரோடு அந்த நட்பு உறவை கொண்டிருப்பதுதான். அதுவே சிறந்த வாழ்க்கைக்கு நம்மளை கொண்டு செல்கிறது. அதுதான் நமக்கு ஒரு திருப்தியையும் சந்தோஷத்தையும் தருகிறது. அதனாலதான் நம்ம தேவனுக்கு நேரம் ஒதுக்கி நம்மை உருவாக்கி அவருடைய அன்பில் என்ன செய்யணும்? இளைப்பாற வேண்டும். அந்த அன்பே நமது இருப்பின் காரணமும் நமது வாழ்க்கையை மிக சிறப்பாக வாழ செய்யும் வழியும் ஆகும். சங்கீதக்காரன் இதை மிகவும் அழகாக சொல்கிறார். சங்கீதம் 73:28 தேவனை அணுகுவது எனக்கு நன்மை, கர்த்தராகிய ஆண்டவர் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், உம்முடைய கிரியைகளை எல்லாம் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்மை எல்லோரையும் விட அதிகமாக நேசிக்கும் தேவனுக்கு அருகில் இருப்பதுதான் உண்மையான நல்ல வாழ்க்கை. அவருக்கு எப்படி நம்ம அருகில் வரலாம்? ஒவ்வொரு காலையிலும் சில நிமிடங்கள் எடுத்துக்கிட்டு சில வசனங்களை வாசிப்போம். இயேசு என்ன சொன்னார், என்ன செய்தார் என்பதை கவனிப்போம். ஏனெனில் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு காட்டுவதற்காகவே அவர் வந்தார். உதாரணமாக நீங்க இந்த நிகழ்ச்சியில இருப்பதாக நினைச்சுக்குங்க. குஷ்டரோகிகளை அன்பான தொடுதலால் என்ன பண்ணாரு? சுகப்படுத்திய ஒரு இடத்தில் ஏசப்பா சுகப்படுத்தினார். அந்த இடத்துல நம்ம இருக்கிறதாக நினைச்சுக்குங்க. அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை சிந்தித்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நாள் முழுவதும் நீங்க வேலைக்காக ஓடி வந்து ஒரு மாதிரி டயர்டா இருக்கலாம். இந்த நேரத்துல நீங்க படுக்கிறதுக்கு வரும்போது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா இயேசு நம்ம மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை நினைத்து பாருங்க. நம்ம எவ்வளவு பிரிவிலேஜ்ட், நம்ம எவ்வளவு பாவியாக இருந்தாலும் தேவன் நம்ம மீது இவ்வளவு அன்பாக இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உறங்க செல்லுங்க. அந்த உண்மையான அன்பை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். God bless you. Good night.